ஹலோ, ஹாய். என்னோட நேம் நரேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா, உங்களுக்கு ஈக்குவாலிட்டிய பத்தி தாங்க. ஈக்குவாலிட்டினா ஒண்ணும் இல்லங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் சமம், எல்லா எல்லாரும் வந்து சமமா நடத்தப்படுறாங்களான்னு கேட்டா, இப்ப இருக்கிற சமுதாயத்துல எல்லாரும் சமமா நடத்தப்படுறதில்ல. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்வி வரலாம். ஸோ பணக்காரங்க மட்டும் நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ், நல்ல லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்கு. சேரியில பொறந்தவங்களுக்கு இல்ல. ஸோ இங்கேருந்து தான் ஈக்குவாலிட்டி ஆரம்பிக்குது. ஸோ ஈக்குவாலிட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்றேன். ஸோ ஈக்குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் அது வந்து ஒரு அறம் சார்ந்த அ அரசியல் வழிக்கு உண்டான அ விஷயத்த தான் நம்ப அ ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அ பவர்ஃபுல்லான அறம் சார்ந்த அ அ அரசியல் வழியில ஈடுபடுறது தான் ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ஹியூமன் சொசைட்டிய வந்து ஊக்கம் ஊக்கம் பெற்று அ பல 100 செஞ்சுரிஸ் காலமா வந்து அ ஈக்குவாலிட்டி வந்து அ ஈக்குவாலிட்டி வந்து அ நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம ஈக்குவாலிட்டினா ஜஸ்ட் ஜெண்டரு, அ மேல் அண்ட் ஃபீமேல், ரேஸ் ரேஸ்னா ரேஸ், கலர். ஸோ இந்த மாரி ஈக்குவாலிட்டி வந்து ஈக்குவாலிட்டின்றதே கிடையாது. நம்ம வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து பல பரிணாமங்களா நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியோ, பிரிச்சியோ நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா எத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, ஈக்குவாலிட்டினா என்ன? ஆ எதுக்கு ஈக்குவாலிட்டி மேட்டர்? எதுக்கு ஈக்குவாலிட்டி? வை டஸ் ஈக்குவாலிட்டி மேட்டர்ஸ்? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அ அ நம்ப குளோபல் வைஸ்ல எந்த மாரி இன்ஈக்குவாலிட்டிஸ் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி நான் ஈக்குவாலிட்டிய பத்தி மட்டும் பேச போறதில்ல. ஸோ குளோபல் வைஸ்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ஈக்குவாலிட்டியா இருக்கோம். நம்பன்னு இல்ல, காமனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கண்ட்ரில இவ்வளோ இதா இருக்கு, நம்ம கண்ட்ரில இவ்வளோ இதா இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா, இன்ஈக்குவல்ன்ற மாரி இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் வைஸ் எப்படி நம்ம ஈக்குவாலிட்டியா இருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, சோஷியல் வைஸ் எப்படி ஈக்குவாலிட்டியா இருக்கும். நேச்சுரல் வைஸ் இப்போ நம்ம வந்து எப்படி இன்இக்வாலிட்டியா இருக்கும். ஸோ நம்மள வந்து நம்ம ஆக்சுவலா ஹியூமன் பீயிங்ஸ், சரிங்களா? ஸோ நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் சமம் தான். ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதான்னா கிடையாது. ஸோ அதுக்கு உண்டான விஷயத்த, அதுக்கு என்ன ரீசன், என்ன விஷயம், அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வை டஸ் ஈக்குவாலிட்டி மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சில நான் இன்இக்வாலிட்டியை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். இப்போ குளோபல் வைட்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவேன் நான். சரிங்களா? ஸோ 18th செஞ்சுரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா, போர்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிபர்ட்டினா என்னது? ஃப்ரீடம். நான் ஆக்சுவலி போன வீடியோல ஃப்ரீடம் பத்திலாம் நிறைய பேசியிருப்பேன். ஸோ ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி இது எல்லாமே ஒரே ஃபேஸ்ல தான் வரும். சரிங்களா? ஸோ 18th செஞ்சுரியில பிரெஞ்சுக்காரவங்களாம் போர்டு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டிக்காக. லிபர்ட்டினா ஃப்ரீடம். எதுக்கு ஃப்ரீடம்? அவங்களுக்கு ஒரு சில ரைட்ஸ் கிடைக்காம இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க வந்து போராட வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஐ மீன் அவங்க வந்து ஈக்குவாலிட்டிக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு வகையான ஈக்குவாலிட்டிக்கான ஃபைட். சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். இப்போ குளோபல் வைஸ் இன்இக்வாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைஜீரியால வந்து பிரெக்னன்சியால சாவுறாங்க. 100க்கு 18 18க்கு ஒரு ஆள் தான் சாவுறாங்க. 18 பேர் பிரெக்னன்சியா இருந்தாங்கன்னா, ஒரு ஆள் தான் வந்து சாவுறாங்க. ஸோ 1:18 தான் அங்க வந்து டெத் ரேஷியோ. இதுவே நீங்க வந்து டெவலப்டு கண்ட்ரியான சைனால, கனடால பார்த்தீங்கன்னா 8700 பேர் சாவுறாங்க பிரெக்னன்சி இஷ்யூவால. சரி, இது வந்து 2000 லெவல்ல எடுத்த சென்செக்ஸு. இப்போ இன்னும் எவ்வளோ அதிகமா இருக்குன்றது தெரியல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ குளோபல் வைஸ் இன்இக்வாலிட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். லைக் ப்ரெக்னன்சி வைஸ் எப்படி சாகுறாங்க, இந்த கண்ட்ரியில் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து இன்இக்வாலிட்டி. சரிங்களா?
ஸோ நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நீங்க எல்லாரும் ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டினா எல்லாரும் சமம், இன்இக்வாலிட்டினா யாரும் சமம் இல்லைன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி குளோபல் வைஸ் நம்ம எவ்வளோ இன்இக்வாலிட்டியாக இருக்கோம், அண்ட் தென் இன்னும் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி இன்இக்வாலிட்டியாக இருக்குன்றதை தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த வேர்ல்டுல 40% ஆஃப் புவர் பீப்புளோட இன்கம் வந்து குளோபலோட எக்கனாமிக்கை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு 5% தான் வந்து குளோபலோட எக்கனாமிக்கை பூஸ்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ 40 உலகத்தில் இருக்கிற 100%ல் 40%ஓட ஏழை மக்களோட இன்கம் வந்து 5% ஆஃப் குளோபல் இன்கம் மீட் பண்ணுது. சரிங்களா? அப்போ மிச்சம் இருக்கிற 95% இன்கம் 10% ஆஃப் பணக்காரங்களோட இதை வந்து மீட் பண்ணுது. நான் உங்களுக்கு ஐ திங்க் ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஐ மீன் இப்போ ஒரே செகண்ட், இப்போ 100% வந்து இன்கம், ஐ மீன் வேர்ல்டில் இருக்கிற 100% ஆஃப் பாப்புலேஷனில் ஜஸ்ட் 40% ஆஃப் ஏழை மக்களோட இன்கம் வந்து 5% ஆஃப் குளோபல் இன்கம் மீட் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ 100% ஆஃப் உலகம் வந்து இப்போ 100% ஆஃப் பீப்புளால சூழப்பட்டிருக்கு. அதில் வந்து 40% ஆஃப் ஏழை மக்கள், அவங்களோட இன்கம் வந்து வெறும் 5% ஆஃப் குளோபல் இன்கம் அதை வந்து மீட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுவே வந்து மீதி இருக்கிற 95% வந்து 10% ஆஃப் எவ்வளோ, 95% வந்து 10% ஆஃப் பணக்காரங்களோட இன்கம் வந்து குளோபல் இன்கமோட மீட் பண்ணுது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம இன்இக்வாலிட்டிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மென் அண்ட் உமன் நேச்சுரல் வைஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நான் அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டினா என்ன. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது மேல் டாய்லெட், ஃபீமேல் டாய்லெட், டிரான்ஸ்ஜெண்டர் டாய்லெட், அந்த மாதிரி தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் இருக்கிறவங்களாம் இந்த டாய்லெட் போகணும், இந்த நேரத்தில் இருக்கிறவங்களாம் இந்த டாய்லெட் போகணும். இது ஒரு வகையான இன்இக்வாலிட்டி. சரிங்களா? ஸோ இங்கே நான் காமனாக யாரையும் மீன் பண்ணி சொல்ல. ஸோ இப்போ கருப்புக்காரவங்களாம் இந்த டாய்லெட்டில் போகணும். இது ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த ஒரு பெரிய விஷயம் இது. இதில் நெல்சன் மண்டேலாலாம் பயங்கரமாக போராட்டத்துக்கு ஈடுபட்டிருப்பாங்க. இதை நான் போன வீடியோவில் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். கருப்பு நிறத்துக்காரவங்கலாம் இந்த இடத்துக்கு போய் தான் பாத்ரூம் போகணும், வெள்ளையா இருக்கிறவங்கலாம் இந்த இடத்துக்கு போய் தான் பாத்ரூம் போகணுன்ற மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி. இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, அதை உங்களுக்கு ஒரு செகண்ட் பார்த்துக்கிறேன். இப்போ எக்கனாமிக் வைஸ் ஒரு சில இன்இக்வாலிட்டியை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எக்கனாமிக் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது ரூரல் ஃபேமிலி, அர்பன் ஃபேமிலி. இப்போ ரூரல் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்கள், அர்பன் ஃபேமிலினா நகரப்புறங்களில் இருக்கிற மக்கள்கள். சரிங்களா? ஸோ இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் 40% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில், 40% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுவே அர்பனில் இருக்கிறவங்க வந்து 80% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து குளோபல் சென்செக்ஸில் வந்து சொல்லப்பட்டு, ஐ மீன் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போது ரூரல் ஃபேமிலிஸில் டெலிவிஷன் வச்சுருக்கிறவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35% சம்திங் தான் வந்து டெலிவிஷன் வச்சுருப்பாங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க. இதுவே நகரத்தில் இருக்கிறவங்க 95%, 110%. எந்த வீட்லேயும் வந்து டெலிவிஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் வந்து அர்பன் ஃபேமிலிஸோட வேறுபாடுகள். கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 100க்கு 2% தான் வந்து கார், ஜீப், வேன் வச்சுருப்பாங்க. ஆனால் அர்பன் ஃபேமிலிஸில் 80% ஆஃப் பீப்புள், மீதி இருக்கிற 20%, நம்மள மாரி இருக்கிறவங்க, ஐ மீன் கிராமத்துலேருந்து அங்கே போய் இருக்கிறவங்க கார், ஜீப் இல்லாமல் இருக்கலாம். ஸோ 80% ஆஃப் அர்பனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கார், ஜீப், வேன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு வகையான எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. தென் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இன்னும் ஈக்குவாலிட்டினா என்னன்றதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ஜெண்டர், ரேஸ் இதெல்லாம்
தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்ற மாதிரி ஈக்குவாலிட்டியை பற்றி உங்ககிட்ட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை பற்றி தான். அடுத்து எந்த டாபிக் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னா, ஈக்குவாலிட்டியிலே ஒரு 3 டைமென்ஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி இருக்குங்க. ஸோ 3 டைமென்ஷன் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. அதில் ஒரு டைமென்ஷனை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுதான் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. நான் இன்னும் வரப்போகிற வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இன்னொரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஐ மீன் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஸோ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஆல்ரெடி பொலிட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் தியரியில் ஒரு சில வித்தியாசத்தை சொல்லியிருப்பேன். இப்போ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிக்குள்ளே போவோம். ஸோ பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க வந்து இவங்களாகணும், முதலமைச்சர் ஆகணும். ஸோ அந்த வைஸ் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிட்டிசன்ஷிப் பக்காவாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போய் ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ அதுக்குண்டான ஃப்ரீடம் கிடைக்கிறது. ஸோ அது எல்லாமே இந்தியாவில் வந்து டெமோக்ரஸிலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி ஒன்றும் அவ்வளோ பெரிய சாப்டர் இல்லை. ஸோ எல்லாம் ஐ மீன் இப்போ வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் போய் ஓட்டு போடலாம், அர்பனில் இருக்கிறவங்களும் போய் அவங்களோட தலைவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஎம்ஐ செலக்ட் பண்ணணுன்னா, இந்த பணக்காரங்க மட்டும்தான் பிஎம்ஐ செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? ஈவன் நீ வந்து ஒரு சேரியிலையோ குப்பத்திலேயோ இருந்து போயிட்டு நீ போய் உனக்கு வந்து அந்த உரிமை இருக்கு. ஸோ அதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி வந்து சொல்ல வருது. சரிங்களா? தென் இன்னொரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஐ மீன் சோஷியல் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லிட்டு நேச்சுரல் ஈக்குவாலிட்டி. நேச்சுரல் ஈக்குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண் பெண். சரிங்களா? இப்போ வந்து நான் சொல்கிறேன், நான் உன்னை விட ரொம்ப சுப்பீரியர் ஆனவன், நான் உன்னை விட சுப்பீரியர் ஆனவன், நான் உன்னை விட பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அவள் சொல்கிறா, நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிறேன், உன்னை விட அதிகமான மார்க்கும் எடுத்திருக்கேன், நீ எந்த வகையில் என்னை விட சுப்பீரியர்ன்னு சொல்கிறன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து என்ன கொஷின் கேட்குறா. ஸோ இது ஒரு வகையான நேச்சுரல் இன்இக்வாலிட்டி. ஸோ நேச்சுரல் இன்இக்வாலிட்டியை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு நான் வந்து மென்னுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயம். ஸோ இதை பற்றி ஒன்றும் பெருசாக டிபேட் போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி போச்சு. ஸோ இதுக்கு உண்டான லிபர்ட்டி, ஃப்ரீடம்லாம் வாங்கி இப்போ உமன்ஸுக்கு என்ன ரைட்ஸ் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடச்சி இப்போ அவங்களும் இந்தமாரி நேச்சுரல் இன்இக்வாலிட்டியில் மாட்டிக்காமல் நம்ம இந்தியாவில் வந்து எல்லாரும் ஈக்குவலாக தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஒரு வகையான ஈக்குவாலிட்டி பழைய காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதை ஜஸ்ட் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நேச்சுரலி இன்இக்வாலிட்டி, ஈக்குவாலிட்டினா இதுதான்னு சொல்லிட்டு. தென் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட நேச்சுரல் ஈக்குவாலிட்டி சொல்லியிருப்பேன், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி சொல்லியிருப்பேன், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி சொல்லியிருப்பேன். ஃபைனலி சோஷியல் ஈக்குவாலிட்டி. சோஷியல் ஈக்குவாலிட்டினா ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ இப்போது நீங்கள் நல்லா வேலைக்கு போகிறீங்க, நல்லா காலேஜில் படிக்கிறீங்க, நல்லா சம்பளம் வாங்குறீங்க. குப்பத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்க ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வந்து ஒரு சோஷியல் ஈக்குவாலிட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. சரிங்களா? ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கான டாபிக் தான் வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டி. இப்போ நான் சொன்ன ஒரு டாப்பிக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக போய் எக்ஸாம்பிள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரீடமை பற்றியும் பொலிட்டிக்கல் தியரிலாம் பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக அந்த வீடியோவை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் பிஸ்னஸ் கன்சல்டன்சி பண்ணுறேன். மெயில் ஐடி வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பர்சனலி ஏதாச்சும் பிஸ்னஸ் கன்சல்டன்சி தேவைப்படுதுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்கள் மெயிலுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.